கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 28வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த வசனம் துவங்கும் பொழுதே மிகுந்த மன சமாதானத்தோடும் மிகுந்த மன மகிழ்ச்சியோடும் துவங்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு சமாதானம் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, ரொம்ப காலமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் மன்றாட்டையும் ஏறெடுத்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலும் வரலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். தைரியமாக இருங்க. விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார் அல்ல, உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். வனாந்தரத்திலே ஆகார் அழுத பொழுது அந்த அழுகுரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? தேவ ஆலயத்திலே ஒரு குழந்தைக்காக அன்னாள் விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாம், எனக்கு என்ன தருவீர், நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேனே என்று சொல்லி ஏக்கத்தோடு கேட்ட பொழுது ஆபிரகாமுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? ஆம், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், விண்ணப்பங்களை தள்ளாத ஆண்டவர். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய. என் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என் மன்றாட்டுக்களை தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆமாம், இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆறுதலாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். நீண்ட நாள் காத்திருக்கிறது. இதயத்தை இழைக்க பண்ணலாம் தான், ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவவிருட்சத்தைப் போல இருக்கும் இல்லையா? தாவீது ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி கர்த்தரை அழைக்கிறாரே. ஆம், உங்கள் ஜெபத்தை கேட்காம கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்க போகிறாரு? பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவிசாய்க்காமல் இருப்பாரா? இரவும் பகலும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சர்வலோக நியாயாதிபதி கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அதே விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. ஜெபத்தினால் நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் துதியினால் நீங்கள் அணிந்து கொள்ள முடியும். ஆமாம், ஜெபம் அப்படிங்கிறது விண்ணப்பம், துதி நன்றிங்கிறது அதை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு நன்றி உணர்வு. ஆமாம், தேவனிடத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சகாயம் வரும்.
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்து எனக்கு சகாயர் என்று சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். ஆபத்து காலத்தில் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார்னு சொல்லுங்கள். காலை வேளையிலும், மதிய வேளையிலும், மாலை வேளையிலும், இரவு வேளையிலும், நடு இரவு வேளையிலும், எந்த நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என்னுடைய பெலனாக இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். கர்த்தரே என்னுடைய பெலன் அப்படின்னு சொல்லுங்கள். என் ஆவியிலே கர்த்தர் தான் எனக்கு பெலன் சொல்லுங்கள். என் ஆத்துமாவிலே கர்த்தர் தான் எனக்கு பெலன் சொல்லுங்கள். என் சரீரத்தில் கர்த்தர் தான் எனக்கு பெலன் சொல்லுங்கள். பரிசுத்த பவுல் சொன்னார் இல்லையா, என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டுன்னு சொன்னார் இல்லையா. நீங்களும் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே என்று சொல்லுங்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் என்னுடைய கேடகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தரே என்னுடைய கேடகம் அப்படின்னு சொல்லுங்கள். விசுவாசத்தின் கேடகமாக கர்த்தர் எனக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லுங்கள். பாதுகாப்பின் கேடகமாக கர்த்தரன் இருக்காருன்னு சொல்லுங்கள். அக்கினியின் கேடகமாக கர்த்தரனுக்கு இருக்காருன்னு சொல்லுங்கள். அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கேடகமாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லுங்கள். என்னை கர்த்தரே ரட்சித்தார்னு சொல்லுங்கள். ஐஸ்வர்யம் அல்ல, பணம் அல்ல, பலம் அல்ல, ஞானம் அல்ல, ஆஸ்தி அந்தஸ்து இல்லை, உயர்குல பிறப்பு அல்ல, கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பு. கர்த்தர் என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லுங்கள். இதை சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். கர்த்தரை யாரெல்லாம் இரட்சகராய் கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை சொந்த ஜனமாக கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொன்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தான் உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும், பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு என்ற ஒரு பெயருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அந்த இயேசுங்கிற ஒரு பெயருக்குள்ளாக ஐஸ்வர்யம், ஞானம், ஆசீர்வாதம், பெலன், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அடங்கியிருக்குது. அதனால் இயேசுவே நீர் தான் என்னுடைய ஆசீர்வாதம்னு சொல்லுங்கள். இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுங்கள். என் ஊழியங்களை இயேசு ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்களேன். விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, மெடிக்கல் ஸ்டோர் கிடையாது, ரெடிமேட் ஸ்டோர் கிடையாது. கர்த்தர் உடுத்து வைக்கிறார் இல்லையா. சின்ன சிட்டுக்குருவியை உடுத்து வைக்கிற கர்த்தர் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? சின்ன சிட்டுக்குருவியை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற கர்த்தர் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? சாப்பாட்டுக்காக, துணிக்காக, பணத்துக்காக ஏன் கவலை? கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லுங்கள். நீர் தான் என்னுடைய மன்னா அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்ன அப்படின்னு கேட்டால் நீர் தான் என் மன்னா அப்படின்னு சொல்லுங்கள். என்னப்பா பாரு, நீங்கள் என்னுடைய மன்னா, நீ எங்களுடைய ஆகாரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எந்த நேரத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் இலைப்பெயர்ந்தாலும் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு ஒரு பொழுதும் விலகவே விலகாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிருபை,
நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.